வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வள்ளி கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆரஞ்சு, பர்பிள், வெள்ளை என கலர் கலராக இருக்கக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கில் நார்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சர்க்கரை வள்ளி கிழங்கு சரி பண்ணுது. ஸோ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன நோய்களை குணப்படுத்தி என்னென்ன நோய்களை மீண்டும் நமக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பளிச்சுன்னு கண் பார்வை நமக்கு வந்து தெரிவதற்கு நம்மளுடைய உணவுகளில் வந்து பார்த்தோம்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நமக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் காணப்படக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறத்திற்கு காரணமே. ஸோ இந்த பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலில் வந்து விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது. ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை நம்ம உண்ணும்போது நம்மளுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை அது கொடுக்கறதால பர்பிள் நிற ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆந்தோசைனினும் நம்மளுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் வந்து தெரிவிக்கிறாங்க. அதனால கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளான மாலை கண் நோய், கண் பார்வை மங்குதல், கண் கருவெளியில் சேதம் ஏற்படுதல், மாகுலர் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய ஏஎம்டி குறைபாடு, இது எத்தனையுமே நமக்கு சரி பண்ணி கூர்மையான கண் பார்வையை பெற்றுக்கொள்வதற்கு, கண்களில் தொற்றுக்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து பாதுகாப்பு பெறுவது, இவை மூலமாக நமக்கு மூளை ஆரோக்கியத்தை நமக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாதுகாக்குது. நமக்கு ஞாபக சக்தியை வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு தான் மேம்படுத்துது அப்படின்றது ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்மளுடைய டயட்டை சேர்த்துக்கொள்ளும் போது மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% நமக்கு குறையும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அதனால் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்படுவதற்கு மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் பாயும் போது நமக்கு அந்த மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் எதுவும் இருக்காது. சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்று மூளை ஆரோக்கியமாக இருக்கும். குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான நார்சத்துக்களும் இருக்குது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த கரையக்கூடிய நார்சத்துக்கள் நம்முடைய குடல் பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய மலத்திலிருந்து தண்ணீரை சுமூகமாக உறிஞ்சி நமக்கு மலம் வந்து வெளியேறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கரையாத நார்சத்துக்கள் வந்து பாக்டீரியாக்களோட நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி நம்மளுடைய குடல் பகுதி ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களிலிருந்தும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம பாதுகாக்கும். ஒரு நாளில் 20 to 33 கிராம் நார்சத்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குடல் புற்றுநோய் அந்த அபாயம் வந்து நமக்கு வராது மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது நமக்கு குறையும் அப்படின்றது தான் நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் முடிவில் வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாகவும் செயல்படுது. குறிப்பாக பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை, குடல், வயிறு மற்றும் மார்பகம் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து மந்தப்படுத்துது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கை விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுபட்டு புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுத்து புற்றுநோயிலிருந்தே முற்றிலுமாக விலக்கு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணும். இப்போ சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்தை கொடுக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய நோய்
எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து நமக்கு அந்த விட்டமின் ஏ சத்து கிடைக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான தலைவலி, காய்ச்சல், இருமல், சளி போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே நமக்கு வராமல் தடுக்கப்படும். ஸோ குறிப்பாக நம்ம சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துட்டோம்னா அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகி இம்யூன் சிஸ்டமே, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்படுவதால் எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆக நலமோடு இருக்கலாம். ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிபி ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர்லேருந்து விடுபடுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான் பிபி ப்ராப்ளத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் நரம்பு, இதயம் மற்றும் ரத்த நாளங்கள் என அனைத்துமே சீராக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை விளைக்கிழங்கு வந்து குறைந்த ரத்த அழுத்தம் கொண்டிருக்கிறவங்களை ஆரம்பித்து அதிக ரத்த அழுத்தம், அதாவது லோ பிபிலேருந்து ஹை பிபி இருக்கிற வரைக்கும் அனைவருமே, பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிபி பிரச்சனை விடுபடலாம். ஆனால் ரத்த நாளங்களில் வந்து இறுக்கம் இருக்காது. ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதால ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே நமக்கு ஏற்படாது. நீரிழிவு நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையின் காரணமாக சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பலரும் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சர்க்கரை விளைக்கிழங்கு சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் வந்து சர்க்கரை விளைக்கிழங்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் இருக்குது. ஸோ இந்த உணவுகள் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் வந்து அதிகப்படுத்தாது. அதனால் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர ஸோ அதிகப்படுத்தாது. அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு, அந்த சர்க்கரை வியாதிலிருந்து விடுபடுவதற்கு அளவாக சர்க்கரை விளைக்கிழங்கு தங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இளமையாக நம்ம எப்போதுமே இருக்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை நமக்கு அளிக்கிறதால இளம் வயதில் தோன்றக்கூடிய அந்த முக சுருக்கங்கள் அதை எத்தனையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இதனால் முகமானது சுருக்கங்கள் இன்றி அழகாக தெரியும். சுருக்கங்கள் வராமலும் நம்ம வந்து தடுத்துக்கலாம். நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றப்படுவதால் முகத்தில் வந்து முகப்பொருட்களோ, கண் கருவலியங்களோ, கரும்புள்ளிகளோ எதுவுமே தோன்றாது. முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த முக அமைப்பு கிடைக்கும். உள்ளிருந்து சர்மம் வந்து நமக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக வந்து மாற்றப்படும். ஸோ குறிப்பாக அந்த முகத்தில் வந்து ஈரப்பதத்தோடு நமக்கு எப்போதுமே இருக்கிறதால பளபளப்பான தோற்றம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய அந்த முகத்தில் வந்து எந்த விதமான அந்த அதாவது முதுமையான தோற்றமே இருக்காது, இளமையோட தோற்றம் தான் இருக்கும். நம்மளுடைய வயசை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு வந்து சர்க்கரை விளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கணும். நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நமது சுவாசத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது நுரையீரல் தான். சர்க்கரை விளைக்கிழங்கு வந்து நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நுரையீரலில் ஏற்படக்கூடிய எக்ஸிமா நோயை சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து சர்க்கரை விளைக்கிழங்கு கொண்டு இருக்கு. அதே போல் மூச்சு விடுதல் இருக்கக்கூடிய சிரமங்களையுமே நமக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ அதனால் நுரையீரல் தொற்று பாதைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ நுரையீரல் பாதைகள் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சரி பண்ணிட்டதால நுரையீரலில் தொற்றுகள் எதுவும் ஏற்படாது. மூச்சு விடுதலை சிரமம் கொண்டவர்கள்லாம் தொடர்ந்து சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கலாம். எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது சர்க்கரை விளைக்கிழங்கு. சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தசைகளினுடைய வளர்ச்சிக்கும் பற்களினுடைய ஆரோக்கியமான உறுதித்தன்மைக்கும் சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து பெரிதும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ குறிப்பாக நம்ம அந்த சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் சத்து கிடைக்கும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பற்கள் வந்து வலுவாக இருக்கும். இந்த ஈறுகள் வந்து வீக்கம் அடைவதில் ரத்த கசிவு ஏற்பட்டு பற்கள் வலுவிழந்து போது போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. தசை வளர்ச்சியெல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இயல்பான நல்ல தசைகள் சுருங்கி விரியும். உடல் வந்து ஆரோக்கியமாக வலுவாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ தொடர்ந்து சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.